மகா தீபம் ஏற்றப்பட்டுள்ள திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தரிசனம் செய்தார். பின்னர் பேட்டியளித்த அவர் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 3 கட்ட பிரச்சாரத்தை தாம் நிறைவு செய்துள்ளதாக தெரிவித்தார். வரும் ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் தெளிவான ஒரு முடிவு எடுக்க உள்ளதாகவும் அதன் பிறகு தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதாகவும் அவர் கூறினார். திருப்பரங்குன்றம் 144 போட்டிருக்காங்க. அந்த தீப ஏற்றல பார்த்தோம், நானும் விஷுவல் பார்த்தேங்க. 144 போர்டில்னா மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஜட்ஜ்மெண்ட் விளக்கு ஏற்றலாம் என்றாலும் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமும் இருந்ததுனால 144 போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்க தீபம் ஏற்றிட்டாங்க. எனவே சில நேரங்களில் சில சட்ட விதிகளை யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும். அது எல்லாருக்கும் நல்லது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய எப்படி இருக்குது நம்மளுடைய ஆலோசனைகள் எல்லாம்? நாங்கள் எங்களுடைய 3ஆம் கட்ட பிரச்சாரம் முடிச்சாச்சு. இப்போ கேப்டனுடைய குரு பூஜை டிசம்பர் 28, ஜனவரி 9 கடலூரில் மாநாடு. அதில் தான் நம்ம ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்க இருக்கிறோம். எனவே அதற்கு பிறகு எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரியும். நன்றி. நன்றி நன்றி நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.